தங்கமனூர் கிராமத்துல ராதாமாங்கிறவங்க வசிச்சு வந்தாங்க. அவங்களோட பையன் குடும்ப கஷ்டத்துக்காக வெளியூருக்கு போற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அம்மா, எனக்கு வெளியூர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்குது. அந்த வேலை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல சம்பளமும் கிடைக்கும். நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக நான் அங்க போயிட்டு வரேம்மா. என்னப்பா நீயே, நம்ம குடும்ப கஷ்டத்துக்காக நீ அவ்வளோ தூரம் போயாகணுமா? நம்ம சொந்த ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை இருந்தா பார்க்க வேண்டியதானே? சொந்த ஊருக்குள்ள இருக்கிற மாதிரி வருமா? இல்லம்மா, நம்ம சொந்த ஊருக்குள்ள நமக்கு எந்த வேலையும் இல்ல. நான் அடுத்த மாசம் வேற நிறைய கடன்களை கட்ட வேண்டியது இருக்குது. அதனால நான் போய் தான் ஆகணுமா. என்னங்க, நீங்க போயிட்டு வாங்கங்க. கஷ்டப்பட்டாதான் அந்த கடனை அடைச்சாகணும். இல்லைன்னா வீட்டு முன்னாடி கடன்காரவங்க அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. நீங்க போயிட்டு வாங்க, அதான் நல்லது. ராமமூர்த்தியும் வெளியூருக்கு வேலை தேடி கிளம்பினாரு. என்னங்கத்த, கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, நான் ஏதாவது வச்சு செஞ்சு கொண்டு வரேன், போங்க. ஏமா, ஒரு 2 தோசை மட்டும் சுட்டு கொடுத்துருமா. ரொம்ப பசிக்குது பாத்துக்க. சுட்டு கொடுத்துட்டு மத்த வேலை இருந்தா கூட பாக்குறியா? சரிங்கத்த, போய் உட்காருங்க. நான் உங்களுக்கு தேவையானதை கொண்டு வரேன், போங்க. என்னம்மா இது, நான் உங்ககிட்ட பழைய சாதமே கேட்கலையே. 2 தோசை தானே சுட்டு கொடுன்னு கேட்டேன். பழைய சாதம் என்னால இப்போதைக்கு சாப்பிட முடியாது. எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குது. ஏன் புருஷனே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நீங்க அந்த சோறு வேணும் இந்த சேருன்னு கேட்டா நான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியுமா? நான் என்ன போறேன்னா அதை மட்டும் சாப்பிடுங்க அத்தை. நீங்களே வீட்டுல சும்மா தானே உட்காந்து சாப்பிடுறீங்க, அப்புறம் என்ன? என்னம்மா இப்படி சொல்ற? நான் வயசானவ, எனக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசு. என்னங்கத்தான் மரியாதை கொடுக்கணும்? வயசான காலத்துல போறதை தின்னுட்டு கிடக்கணும். அதை விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. வீட்டுல என்ன இருக்கோ அதை மட்டும் சாப்பிடுங்க. அங்க இருந்து ராதாமா எந்திரிச்சு வந்து கட்டில உட்காந்து பழங்களை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எப்பா, என்ன பசிக்குது. இந்த பழைய சாதத்தை இந்த ஜலதோஷத்துல சாப்பிட்டா இன்னும் தான் எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும். அத்தை, அந்த பழத்தை அங்கேயே வைங்க. ஆப்பிள் விற்கிற விலைக்கு இப்படி ஒரு ஆப்பிள நீங்க முழுசா சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுறது சொல்லுங்க? வேணும்னா ஒரு 1/4 ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைங்க. என்னம்மா, ஒரு ஆப்பிள் சாப்பிட கூட சுதந்திரம் கிடையாதா? என்ன ஒரு ஆப்பிள் திங்கிறனால என்ன வந்துட போகுது? அப்படி இந்த ஒரு ஆப்பிள்லயே உங்க காசு பூரா அழிஞ்சு போயிருது. நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்க. இதுக்கு மேலேயும் இவகிட்ட வந்து கையேந்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நம்மளை இதை விட கீழ்த்தனமா நடத்துவா. பேசாம மாவு அரைச்சு வச்சு நாளையிலேருந்து இட்லி தோசை கடையை ஆரம்பிப்போம். நம்மளாவது கொஞ்சம் சுயமரியாதையோட வாழணும். இல்லைன்னா நம்மள ரொம்ப தரக்குறைவா ஆக்கிடுவாங்க. ச்சே, ஒரு தோசை கேட்டதுக்கு பழைய சாதத்தை போட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே. என் புள்ள காசுல தானே இவ்வளவு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறா. அன்னைக்கு ராத்திரியே ராதாமா மாவுகள் எல்லாம் அரைச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு இப்ப இவ்ளோ மாவுகளையும் அரைச்சு வச்சிட்டு இருக்கிறீங்க? காசு இதுக்கெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் என் புருஷன் காசு எடுத்தே விபூதி அடிங்க. நாளைக்கு எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அதுக்கு நாங்க சேர்த்து வைக்க வேண்டாம்? ஏமா தாயே, இது ஒன்னும் உன் புருஷன் காசு இல்ல, என்னோட தோட அடமானம் வச்சு எடுத்துட்டு வந்த காசு, சரியா? நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். உன் புருஷன் காசு பீரோல பத்திரமா இருக்கு, போய் எடுத்து செலவு பண்ணுப்போ. நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, ஆனா என் புருஷன் காசுல இருந்து 1 ரூபாய் கூட நீங்க எடுக்க கூடாது, புரியுதா? காலையில தோசை இட்லி கடைய ஆரம்பிச்சாங்க. அம்மா, எல்லாரும் ஓடிவாங்க, தோசை இட்லி எல்லாம் இருக்குதுமா, வாங்க வாங்க. நல்லா ருசியா இருக்கும் கண்ணுகளா, எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போங்க, வாங்கம்மா. அம்மா, நீங்க தோசை இட்லி கடை போட்டீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க தோசை இட்லி சுட்டா ரொம்ப அருமையா இருக்கும், வாசனையாவும் இருக்குமே. காலையில என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு செய்யலனா கூட நான் இங்கேயே வந்து வாங்கிட்டு போய்க்கிறேன். ஆமாம்மா, இனிமேல் எப்பவும் நம்ம கடை இருக்கும். நீ தினம் வந்து வாங்கிட்டு போ. அம்மா, நீங்க சுடுற தோசை வாசனை சூப்பரா அடிக்குதுமா. அப்படி மாவுல என்னதான் கலக்குறீங்க? இவ்வளோ வாசனையா இருக்குது. அட, நான் கூட இந்த தோசை வாசனையை வச்சுதான் வந்தேன். இவ்வளோ தோசை வாசனை சூப்பரா அடிக்குதுமா. எனக்கு 2 தோசை கொடுங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிடணும் போல இருக்கே. அங்க வந்த கஸ்டமர் எல்லாருமே நம்ம ராதாமா கடையில நல்லா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ராதாமா கடையும் நல்லா போக ஆரம்பிச்சிச்சு. இருங்க, ஒவ்வொருத்தருக்கா கொடுக்குறேன், எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க என்ன. ஆனா இந்த விஷயம் அவங்க மருமகளுக்கு பொறுக்கவே இல்லை. இது என்ன வேலை? வயசான காலத்துல போடுறதை தின்னுட்டு படுக்காம இப்படி இட்லியும் தோசையும் வித்துட்டு இருக்கீங்க. நான் யாரோட காசையும் எடுத்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்னோட காசுல வாழணும்னு நினைக்கிறது தப்பா? இங்க உங்களோட காசுல எல்லாம் ஒரு தோசை கேட்டதுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவீங்க, எனக்கு தேவையா? ஒழுங்கா இந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு வீட்டுல போய் தூங்குற வேலையை பாருங்க. நாங்க என்ன போடுறோமோ அதை தின்னுட்டு தூங்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இந்த வேண்டாத வேலை எதுக்கு? என் புருஷன் வேற வெளியூர்ல போய் சம்பாதிக்கிறாரு. அதுல 100 50 தூக்கி போடுறேன். அதை வச்சுட்டு ஏதாவது வாங்கி தின்னுட்டு கடங்க. அதை விட்டுட்டு வாய் ரொம்ப பேசாதீங்க. ஏமா, உன் புருஷன் எவ்வளவோ சம்பாதிக்கட்டும், அந்த காசெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. இந்த இட்லி கடையில வர வருமானம் எனக்கு போதும், ஆளை விடுங்க. உன்னோட பொழப்ப என்னமோ அதை மட்டும் போய் பாருப்போ. அன்னைக்கு ராத்திரியே அந்த ராதாமாவோட மகன் ரொம்ப சோகமா வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தான். அம்மா, கொஞ்சம் வெளியே வரீங்களாம்மா? என்னங்க, என்னாச்சு? அதுக்குள்ள வந்துட்டீங்க? இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வீட்டுக்கு திரும்பிட்டீங்க. ஏன் எங்களை பார்க்காம இருக்க முடியலையா? சரி, பணத்தை எடுங்க. அது வந்து எனக்கு வேலை கிடைக்கல. முதல்ல வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ அந்த வேலைக்கு நிறைய பேர் வந்தனால என்னை அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது தெரியல.
என்னங்க சொல்றீங்க? நாளைக்கு லோன் மட்டும் நம்ம 10,000 ரூபாய் கட்டணும், ஞாபகம் இருக்குல்ல? இப்படி வேலை போயிருச்சுன்னு அசால்ட்டா வந்து சொல்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? அவ சொல்ல அவளோட கணவன் உள்ள போனான். இதோ பாரு, அவன் இப்பதான் வேலை போயிருச்சேன்ற ஒரு கவலையோட வந்திருக்கிறான். அதுல நீ காசை கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காத. பேசாம அமைதியா இரு. நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்குவேன். நாளைக்கு லோன்லாம் கட்டணும். நீங்களா கட்ட போறீங்க? அவர் தானே கட்ட போறாரு. நீங்க நல்லா சௌரியமா தின்னுட்டு உட்காந்துக்குவீங்க. குடும்ப பாரம் பூரா எங்க தலையில தானே இருக்குது, உங்க தலையிலயா இருக்குது? இங்க பாரு சுந்தர், இந்தா அம்மா ஒரு இட்லி கடையில ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். அந்த பணத்தை கொடுக்குறேன். அதோட என்னோட தோடையும் கொடுக்குறேன். இதை அடமானம் வச்சு நாளைக்கு லோனை கட்டும் போத. அம்மா நீ எப்போ இட்லி கடை ஆரம்பிச்ச? உனக்கு 5,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குதா? எப்படிமா? எங்க இட்லி கடையை ஒரு 5 நாளா தான் போட்டேன். நல்ல வியாபாரம் ஓடிச்சுப்பா. மக்கள் எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. ஏமா நீ கஷ்டப்படுற? வீட்டுலதான் உனக்கு வேணுங்கிறத நான் வாங்கி போட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ இந்த இட்லி கடையெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற? என்னாச்சு சொல்லு. யாரும் உன்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்களா? அதெல்லாம் இல்லப்பா. 4 காசு நம்ம கையில இருந்தா நமக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்கும்ல. அதுக்காக தான். உன்னையும் கஷ்டப்படுத்த விரும்பல, அவளையும் கஷ்டப்படுத்த விரும்பல. அதுக்காக பண்ணேன் பாத்துக்க. அத்தை, என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்களை அவ்வளோ பேசியும் நீங்க என்னைய கொஞ்சம் கூட மாட்டி கொடுக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே. நான் காசுக்கு என்ன பண்ண போறேன்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்க காப்பாத்திட்டீங்க அத்தை. மன்னிச்சிருங்க. அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. காசு வந்துச்சுன்னு கொஞ்சம் திமிர்ல அப்படி ஆடிட்டேன். ஆனா இன்னைக்கு உங்க சம்பாதித்ததை தான் நீங்க கடனே கட்ட போறோம் அத்தை. நான் மூச்சுக்கு 300 தடவை உங்களை நீங்க உட்காந்து சாப்பிட்றேன்னு சொன்னனாலதான் நீங்க வேலைக்கு போனீங்கன்னு தெரியும். மன்னிச்சிருங்க அத்தை. இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன் சத்தியமா. அது கூட நல்ல விஷயம்தான் கண்ணு. நீ மட்டும் அப்படி சொல்லலைன்னா இன்னைக்கு நான் அந்த இட்லி கடையவே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். அப்படி ஆரம்பிக்கலைன்னா என் பையன் கஷ்டம்னு வரப்ப அவனுக்கு எதுவுமே கொடுத்து உதவி இருக்க முடியாதே. அது கூட ஒரு நல்ல விஷயம்தான். கெட்டதுலயுமே நல்லது இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு போயிட வேண்டியதான். இந்த மாதிரி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.